all of you students. Good morning everyone. Today class discuss about the topic transformer. This device, it is stationary device. This stationary device, it is used to transform electrical power from one circuit to another without changing its frequency. I mean, low voltage convert into high voltage, then high voltage into low voltage. So high voltage low voltage convert பண்ணக்கூடியதும் low voltage high voltage convert பண்ணக்கூடியது தான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க். The step up transformer and then down transformer. Up transformer உடைய ஒர்க் என்ன, டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் உடைய ஒர்க் என்ன அப்படின்னா, அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லோ ஃப்ரீக்குவென்சியை ஹை ஃப்ரீக்குவென்சியாகவும், ஐ மீன் ஹை ஃப்ரீக்குவென்சி வோல்டேஜை லோ ஃப்ரீக்குவென்சி வோல்டேஜாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் இந்த அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் தென் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க். நார்மலாக ஆல் ஓவர் தன் இந்தியாவில் வரக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 220 வோல்டேஜ். இது சிங்கிள் பேஸ். 3 phase பொறுத்த வரைக்கும் 440 voltage. Another countries 110 voltage. இதுதான் ஆக்சுவலாக நார்மலாக வரக்கூடிய வோல்டேஜ். ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கக்கூடியது பிரின்சிபல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரின்சிபல் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரின்சிபல். Actually the principle mutual induction. So principle என்ன அப்படின்னா mutual induction. The mutual induction அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒன் சர்க்யூட்ல நாம எலக்ட்ரிக் பவரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த அனதர் சர்க்யூட்ல EMF வந்து என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். So this is mutual induction அப்படின்னு சொல்றோம். There is a change in the magnetic flux linked with a coil. There is also a change in flux linked with a neighboring coil, producing an induced EMF in second coil. The phenomenon of producing an induced EMF in a coil due to the change in the current in the other coil known as mutual induction. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் காயிலில் நாம் என்ன செய்யறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நெய்பரிங் காயிலில் வந்து என்ன செய்யும், EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு பார்த்தா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத விஷயம் பாருங்க. இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர் ஒன்று உண்டு. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எதால மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிலிக்கான் அப்படிங்கக்கூடிய ஒரு மெட்டல் இருக்குது. ஆக்சுவலாக குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் சிலிக்கான் ஸ்டீல். இந்த சிலிக்கான் ஸ்டீலில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக the two coil of high mutual induction wounding over the same transformer core. இந்த transformer coreல ஒரு காயில் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரியா வவுண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ the number of wounding, இந்த வவுண்டிங்கை பொறுத்து தான் இது பிரைமரி காயிலா அண்ட் தென் செகண்டரி காயிலா அப்படின்னு நினச்சி நாம் ஐடென்டிஃபை வந்து பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போது the large number of winding இருக்குது. ஸோ இங்கே லோ வைண்டிங் தான் இருக்குது. ஸோ இதுதான் பிரைமரி காயில் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இதுதான் செகண்டரி காயில் அப்படின்னு சொல்கிறோம்.
ஆக்சுவலாக இந்த காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அசம்பிள்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கோரும் இந்த காயிலும் எப்படி எந்த பிளேஸ் வச்சுருக்காங்கன்னா, கண்டெய்னர் விச் ஃபில்ட் வித் சூட்டபிள் மீடியம் ஃபார் பெட்டர் இன்சுலேஷன் அண்ட் கூலிங் பர்பஸ். இது எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் தான் இருக்கும். ஒரு கூலிங் பர்பஸ்க்கு என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு கண்டெய்னர் ஒரு உலகத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, இதை வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, த காயில் அக்ராஸ் விச் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் அப்ளைடு இஸ் கால்ட் இஸ் பிரைமரி காயில். பி, இங்கே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் காயில் வந்து என்ன செய்யறோம், நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் இதை தான் பிரைமரி காயில். அவுட்புட் வரக்கூடிய நம்மளுக்கு என்னது, செகண்டரி காயில். அவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இது எப்படி ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒர்க்கிங் தான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, the alternative current input applied across the primary coil. நான் அந்த பிரைமரி காயிலுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து என்ன செய்கிறேன், நான் அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது அது கண்டினியூஸ்லி வேரியேஷன் கரண்ட் பிரைமரி காயில். அப்போ இந்த பிரைமரி காயில் என்ன செய்யும், கரண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன செய்யும், எனக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படி பிரைமரி காயில் கரண்ட் வேரியேஷன் ஆகும்போது அங்கே எது ப்ரொடியூஸ் ஆகும், வேரியேஷன், தென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு பிரைமரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்குது, விச் டேன் இன் ஏ ப்ரொடியூசரு வேரியேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தென் செகண்டரி காயில். த இன்டியூஸ்டு EMF இஸ் ப்ரொடியூஸ்டு இன் செகண்டரி காயில் அக்ராஸ் த செகண்டரி காயில். அப்போ நாம் இன்புட் அல்டர்னேட் கரண்ட்டை ஃபஸ்ட்டு பிரைமரி காயிலுக்கு நான் அப்ளை பண்ண உடனேயே இங்கே எனக்கு எது சேஞ்ச் ஆகுது, கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்படி கரண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த பிரைமரி காயில் எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகுது. அப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சுனாலே செகண்டரி காயில் எனக்கு என்னது, கரண்ட் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது, EMF வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் என்ன செய்யுது, நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு இதோடைய ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு பேர் எப்சலாங், இதுக்கு பேர் ஒரு எப்சலாங் பிரைமரி விச் இஸ் ஈக்குவல் EMF பிரைமரி விச் இஸ் ஈக்குவல் நெகட்டிவ் N பிரைமரி D by B by TT. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆக்சுவலாக த சேம் ஃப்ளக்ஸ் வித் தி பிரைமரி அண்ட் தென் செகண்டரி காயில் இன்புட்டு இங்கே ரெண்டுமே எனக்கு சேமாக தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ எனக்கு எப்படி தான் இருக்கணும், த EMF இன்டியூஸ்டு பெர் டேன் மஸ்ட் பி ஈக்குவல். அப்போ எனக்கு இந்த டூ காயிலுமே எப்படி இருக்கணும், EMF கிடைக்கக்கூடிய EMFும் சேமாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் இந்த பிளேஸில் EPES அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரைமரி அண்ட் தென் செகண்டரி காயிலுடைய EMF, NPNS அப்படிங்கக்கூடியது பிரைமரி அண்ட் தென் செகண்டரியுடைய நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். ஸோ இந்த பிளேஸை நம்ம இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக எப்சலாங் B which is equal EMF P, the opposite number of turns, magnetic flux respect to time. ஏன்னா இங்கே வந்து ஆப்போசிட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் என்ன செய்யும், இன்டியூஸ்டு EMFல கிரியேட் ஆகும். ஸோ நான் கிடைக்கக்கூடிய வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல்ன்றிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் 1, தென் ஈக்குவேஷன் 2 எப்சலாங் செகண்டரி விச் இஸ் ஈக்குவல் ES which is equal minus NS D by B by TT. So the two equation 2 divided by 1. So இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்கிறேன், டிவைட் பண்ணுறேன். அப்படி நான் ரெண்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவா கிடைக்கும், ஆக்சுவலாக VS divided by VP, அதாவது எப்சலாங் P which is equal NS by NP equal K. இங்கே K அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the transformer ratio பேர். இந்த K அப்படிங்கிறது the transformer ratio. So the ideal transformer, அப்போ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா எப்படி இருக்கணும், இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இன்புட் விச் இஸ் ஈக்குவல் அவுட்புட் கரண்ட். அப்போ இன்புட் கரண்ட்டும்
அவுட்புட் பவரும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஐ மீன் எப்சிலான் பி ஐபி விச் இஸ் ஈக்குவல் எப்சிலான் எஸ் ஐஎஸ். ஃபேர் ஐபி ஐஎஸ் the primary and then secondary current, the primary current secondary current உடைய current தான் நம்ம நினைச்சிரோம் IP IS அப்படி நினைச்சிரோம் நாம அப்ளை பண்றோம். So this equation we can write VS by VP which is equal NS by NP which is equal IP by IS equal K. அப்போ இங்கே K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ரேஷியோ, இவ்வளோதான் இந்த ஒர்க்கிங். இதுக்கு தான் ஸ்டெப் மார்க்கு, நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த ஸ்டெப்பை தான் கரெக்டாக எழுதணும். நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் எழுதினாலும் அதுக்கு 1 மார்க் தான். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு தான் மார்க் தான் இருப்பாங்க. இது ரெண்டுக்கும் 1 மார்க். நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் பவர் எழுதுறீங்களா, இது எழுதுறதுக்கு இதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டல் 2 மார்க் ஆகி போச்சா. டு நாட் நெசசரி த டயக்ராம், வி கேன் ரைட் தி எக்ஸாம். எக்ஸாமுக்கு இந்த டயக்ராம் தேவையில்லை. ஸோ டயக்ராம் மார்க் கிடையாது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னென்னு எழுதுனீங்களா, என்ன எழுதுனீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் டிவைஸ் ஸ்டேஷ்னரி டிவைஸ். ஏன் அதை ஸ்டேஷ்னரி டிவைஸ்ன்னு சொல்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இருந்த இடத்துல தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா, ஒரு 2 or 3 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷ்னரி டிவைஸ் தான். ஸோ இப்போ அப் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க் என்ன, டவுன் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்குறோம். டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியமானது, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப் டிரான்ஸ்ஃபார்மர், டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அதோடைய ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அப் டிரான்ஸ்ஃபார்மர் அதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வோல்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வோல்டேஜை நீங்கள் இன்க்ரீசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆயிரும். இது அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸோ அப்போ என்னாகும், எனக்கு என்எஸ் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா என்பி வந்து என்ன செய்யும், லோவாக இருக்கும் கம்பேர் வித் என்பி பிரைமரி. அப்போ செகண்டரியை நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வித் கம்பேர் என்பி. ஸோ நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும், விஎஸ் கிரேட்டர் தென் விபி. ஸோ அப்போ நம்மளுக்கு ஐஎஸ் லெஸ் தென் ஐபி. ஐபி தான் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். இது அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. தென் டவுன் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வோல்டேஜை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்து என்ன செய்யும், இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு சிட்டிக்கு நம்ம வந்து பவரை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் என்ன செய்யணும், நாம் அதை சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதை பற்றி என்ன செய்யணும் நடத்துவோம். அப்போ இங்கே எப்படி இருக்கும், என்எஸ் எப்படி இருக்கும், லோவாக இருக்கும் கம்பேர் வித் என்பி பிரைமரி காயில் கம்பேர் பண்ணும்போது. தென் நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பொசிஷன் தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஐஎஸ் எப்படி இருக்கும் செகண்டரி காயிலில். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் பிரைமரி காயிலில் கொடுக்கப்படும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு கரண்ட்டுமே லாஸ் ஆகாது, ஏன்னா கரண்ட் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ அதனால் அவுட்புட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எஃபிஷியன்சி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், அதோடைய பயனுறுதிறன் என்ன அப்படின்ட்டு. efficiency transformer eta equal to output power into input power cross 100%. அப்போ இந்த efficiency transformer அப்படிங்கிறது output power divided by input power cross 100%. This is called is efficiency transformer. அப்போ ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கக்கூடிய எப்படி இருக்கணும்னா இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் விச் இஸ் ஈக்குவலாக இருக்கணும். எஃபிஷியன்சி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஷ்னரி டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஒர்க் என்ன அப்படின்னா ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாகவும் லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபல் என்ன அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல். மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு காயிலுக்கு நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நெய்பரிங் காயில் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகும். அதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வச்சுருக்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எதால் மேடு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா சிலிக்கான் அப்படிங்கக்கூடிய குட் மேக்னெட்டிக் மெட்டீரியலால் தான் இதை என்ன செஞ்சுருக்காங்க, மேடு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 காயில் வவுண்டிங் பண்ணியிருக்காங்க. இது ஹை மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ ஹை மியூச்சுவல் இண்டக்ஷன் வவுண்ட் ஓவர் த சேம் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இதில் வந்து என்ன கோரில் இப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க. இதை ஆக்சுவலாக இந்த காயில் ஆர் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் பட் மேக்னெட்டிக்கலி லிங்க்டு. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வந்து உள்ளே இருக்கக்கூடியது எலக்ட்ரிக்கலியாக இருந்தாலும் ஜெனரலியாக வந்து என்னது, இது மேக்னெட்டிக்கலி அப்படின்னு சொல்கிறோம். The coil across with alternating voltage is applied is called as primary coil. Output power on the coil is called secondary coil. The assembled core and coil are kept container which filled with suitable medium for better insulation and cooling purpose. இது அப்போ ஒரு கரெக்டான பொசிஷனில் இன்சுலேட்டட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் இருக்குன்னா டியூப் லைட்டில் முன்னாடிலாம் இதை வந்து என்ன செய்யும், ஷோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்தது, டிரான்ஸ்ஃபார்மில் இருந்தது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மில் இல்லாமல் தான் என்ன செய்யுது, நம்மளுக்கு இந்த டியூப் லைட்லாம் என்ன செய்து வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ஆஃப் பவரே கிடையாது, அது வந்து என்னது ஃபுல் பவருக்கு மேலே உள்ளது தான் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்ப்போம். இது எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை பிரைமரி காயிலுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன், இன்புட் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது எனக்கு கரண்ட் வேரியேஷன் ஆகுது. கரண்ட் வேரியேஷன் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன செய்ய சேஞ்ச் ஆகுது. அப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு செகண்டரி காயில் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஒர்க்கிங்லாம் என்ன செய்யுது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரன் ஆகுது. ஸோ நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டும் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இஎம்எஃப் இன்டியூஸ்டு இந்த சேம் காயிலாக இருக்குது. ஸோ எனக்கு அதனால தான் எப்சிலான் பி விச் இஸ் ஈக்குவல் induced EMF primary coil is equal opposite number of turns the magnetic flux by dt. So இது primary coil. அப்போ secondary coil இதுதான் கிடைக்கும். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கி, கேங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு சொல்கிறோம். கேங்கிறது என்னது, டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஸோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கணும், இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஜஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். அதான் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குக்கர், ஐடியல் குக்கர் ஏன் நேம் வந்துச்சு, அந்த குக்கர் வந்து என்னது ஒரு நல்ல குக்கர் அப்படிங்கிறது தான் ஐடியல் குக்கர் பேர் வந்துருக்கு. இப்போ இங்கே அந்த பாயிண்ட் எழுதும்போது விபிஐபி விச் இஸ் ஈக்குவல் விஎஸ்ஐஎஸ். இங்கே ஐபிஐஎஸ் அப்படிங்கிறது என்னது, பிரைமரி அண்ட் தென் செகண்டரி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன செய்கிறோம், இந்த டிவைஸ் எழுதுகிறோம். அடுத்து அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன எழுதணும், டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எழுதணும். இதுக்கு 1 மார்க்கு. அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கக்கூடியது வோல்டேஜை இன்க்ரீசஸ் பண்ணோம்னா கரண்ட் டிக்ரீசஸ் ஆயிரும். டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கக்கூடியது வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணோம்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ மெனி மோர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸில் இருந்து அனதர் பிளேஸுக்கு நாம் வந்து கரண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும், இந்த டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிமோட் பிளேசஸ்ல இருந்து என்ன செய்வோம், சிட்டிக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், கரண்ட்டை வந்து என்ன செய்வோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது டிரான்ஸ்ஃபார்மரு டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஏன்னா பவர் ஸ்டேஷன்லேருந்து அப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்போம். எந்த சிட்டிக்கு நாம் வந்து என்ன செய்யணும் கொடுக்குறோமோ அந்த சப்ஸ்டேஷனில் வந்து டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். பவர் ஸ்டேஷனாக என்ன அர்த்தம், இந்த விண்மில்ஸ் காற்றாலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் தான் ரூரல் ஏரியா, ரிமோட் பிளேசஸ், அதுதான் பவர் ஸ்டேஷன். அந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து சப்ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரை டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் என்ன செய்யும், யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எனர்ஜி வந்து என்ன செய்யும், லாஸஸ் ஆகும். அது என்னென்ன லாஸஸ் எப்படி நினச்சி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. எனி ஒன் லாஸஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் லாஸஸ் என்ன அப்படின்னா கோர் லாஸ் ஆர் அயன் லாஸ். திஸ் லாஸ் டேக் பிளேஸ் இன் எ டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இஸ் ஹிஸ்டோரியஸ் லாஸ். ஸோ இந்த ஹிஸ்டோரியஸ் லாஸ் அப்படின்னா என்ன, எட்டிக் கரண்ட் லாஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இந்த ஹிஸ்டோரியஸ் லாஸ், எட்டிக் கரண்ட் லாஸ் இதெல்லாம் எப்படி லாஸ் ஆகுது அப்படின்னா, the transformer core is magnetized and demagnetized repeatedly by the alternating voltage applied across the primary coil. So this loss, hysteresis loss or hysteresis loss, due to which some energy is lost in the form of heat.
The hysteresis loss is minimized by using steel of high silicon content in making transformer core. அப்போ இந்த ஹிஸ்டோரியசிஸ் லாஸை வந்து நாம் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எப்படி இருக்கணும், சிலிக்கான் கோராக இருக்கணும். ஏற்கனவே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதுதான் ஹிஸ்டோரியசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஹிஸ்டோரியஸ் லாஸ் எப்படி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா மேக்னட்டிஷன் அண்ட் டி மேக்னட்டிஷன், ஒரு பொருளை நீங்கள் காந்தமாக்கப்படுவதனாலும் காந்தத்தன்மையை இழக்க செய்யப்படுவதனாலும் ஏற்படக்கூடிய இழப்புக்கு பேர் தான் அது தயக்க இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டோரியசிஸ் லாஸ் அப்படின்னா ஒரு பொருள் இப்போ ஒன்று இருக்குது, இப்போ நீ இருக்க உன்னை திட்டிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், அவ்வளோதான், சூடு சொரணை இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கியா. அதே மாதிரி தான் ஹிஸ்டோரியஸ் லாஸ் அப்படியக்கூடியது. இந்த கோரை வந்து நாம் வந்து மேக்னட்டிஷன் அண்ட் டி மேக்னட்டிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அது என்ன செய்யும், மிஸ்டேக் ஏற்படும். அப்போ எனர்ஜி லாஸ் ஆகுது நம்ம தடுக்கணும் அப்படின்னா மினிமைஸ் பண்ணால் சிலிக்கான் கோர் யூஸ் பண்ணணும். எட்டிக் கரண்ட் லாஸ் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த எட்டிக் கரண்ட் லாஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரல் வந்து பிளேட்டாக இருக்கும். எட்டிக் கரண்ட் அப்படிங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் கிரியக்கூடியது. இது நெக்ஸ்ட் லெசனில் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நெருக்கமாக என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி பிளேட் இருக்கும். ஸோ அங்கே கிரியேட் ஆகக்கூடிய எட்டிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எட்டிக் கரண்ட்டை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தின் வயர். ஸோ இந்த தின் வயர் ஆக்சுவலாக இந்த தின் வயரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எட்டிக் கரண்ட் லாஸை வந்து என்ன செஞ்சிடலாம், ஆக்சுவலாக நாம் ரெடியூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் லாஸ். காப்பர் லாஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த விண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எங்கே டிரான்ஸ்ஃபார்மருடைய விண்டிங்ஸ் ஹேவ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ த்ரூ தம் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் டிசபியேட்டட் டியூ டு ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட். ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் வடிவில் இங்கே ஹீட் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு அது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதை நம்ம அந்த லாஸுக்கு பேர் தான் நம்ம காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், லார்ஜ் டயாமீட்டர். ஸோ லார்ஜ் டயாமீட்டர்னா அதிக விட்டமுள்ள வயரை வந்து என்ன செய்யணும், நாம் யூஸ் பண்ணணும். அல்லது திக் வயரை நாம் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். லோ ரெசிஸ்டன்ஸ் அதான் மெயின். லோ ரெசிஸ்டன்ஸில் நம்ம என்ன செய்யணும், திக் வயரை வந்து என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். எதுக்கு, காப்பர் லாஸ். அப்போ காப்பர் லாஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொன்னேன். காப்பர் லாஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் விண்டிங்கில் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும்போது அங்கே சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் அதாவது டிசபியேட்டட், வேஸ்ட் ஆகும். எப்படி, டியூ டு ஜூல் ஹீட்டிங் எஃபெக்டில். அதை மினிமைஸ் பண்ணணும்னா திக் வயரை யூஸ் பண்ணணும் லோ ரெசிஸ்டன்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். இந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரைமரி காயில் வந்து ஆர் நாட் கம்ப்ளீட்லி லிங்க்டு வித் செகண்டரி காயில். இதாருங்க, இந்த பிரைமரி காயில் வந்து ஆர் நாட் கம்ப்ளீட்டு த லிங்க்டு வித் செகண்டரி காயில். இந்த காயில் இந்த செகண்ட் காயிலில் எந்த ஒரு தொடர்புமே என்ன செய்யுது, இல்லாமல் இருக்குது. அதனால தான் இது என்ன செய்யுது, நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது டியூ டு திஸ் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். இதை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா விண்டிங் காயில் ஒன் ஓவர் அதர், ஒரு காயில் இன்னொரு காயிலோட ஜாயிஞ்ச் இருக்கணும். அல்லது செல் டைப் அப்படியக்கூடிய ஒரு கோர் இருக்குது. இந்த செல் டைப் கோரை யூஸ் பண்ணோம்னா அதை மினிமைஸ் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, ஹிஸ்டோரியசிஸ் லாஸ், எட்டிக் கரண்ட் லாஸ், காப்பர் லாஸ், ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். ஹிஸ்டோரியசிஸ் லாஸ் அப்படியக்கூடியது என்ன அப்படின்னா அதை எப்படி மினிமைஸ் பண்ணணும், சிலிக்கான் ஸ்டீலை யூஸ் பண்ணணும். எட்டிக் கரண்ட் லாஸுக்கு நம்ம என்ன செய்யணும், டயாமீட்டர் அல்லது தின் வயரை என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். லார்ஜ் டயாமீட்டர் வயர் ஆர் தின் வயர். நெக்ஸ்ட் காப்பர் லாஸ்க்கு என்ன செய்யணும், திக் வயர் அண்ட் லோ ரெசிஸ்டன்ஸ். ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் செல் டைப் கோரை யூஸ் பண்ணணும். எப்படி ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஆகுது, இந்த பிரைமரி காயில் செகண்டரி காயிலில் ஆர் நாட் கம்ப்ளீட்லி லிங்க்டு வித் காயில். இந்த ரெண்டு காயிலும் ஒரு டச் ஆகலாமல் இருக்குது. ஸோ அதனால தான், சரியா. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிரான்ஸ்ஃபார்மர் கம்பல்சரி எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மண்டே எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி எழுதணும். நான் பாய்ஸுக்கு இதை வந்து லைவில் எடுத்துட்டேன். உங்களுக்கு அன்றைக்கி டைம் மாறி போனதுனால இந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க.